ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நில்லுடின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி. நின்னதோட விட்டாங்களா? சுற்றி முற்றியை பார்த்துட்டு எதுக்கடி இப்படி மல்லிகைப்பூலாம் வச்சிருக்கா, யாரையும் வாங்கி கொடுத்தான்னு கேள்வி மேலே கேள்வி. யாருமா வாங்கி கொடுப்பா, என்னம்மா இது ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்னடா சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. அவள் ஏன் வேலைக்கு போகிற பொண்ணுன்னா தப்பான எண்ணத்தோடு பார்க்குறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் காலம் எங்கேயோ போயிட்டு இருக்குமா, நீங்களும் கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊசி பட்டா சித்து இருந்தாதுப்பா, இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாதுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பையன் தான் வாங்கி கொடுத்தான்னு சொன்னேனே சைலண்டாக போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலன் வாங்கி கொடுத்த கீ செயினை பிச்சுட்டாங்களாம். உடனே ஹார்ட் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இவங்களுக்கு. உடனே அப்செட்டில் போய் ரூமில் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்தவங்க பணக்கு போட்டுக்கிட்டு இருக்க நம்ம வேலன் வேற, நான் ஏன் அப்செட்டில் இருக்கேன்னு கேட்டியா, கீ செயின் பிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயமா, விடு பார்த்துக்கலாங்கிற. அங்கே அம்மா டார்ச்சல், இங்கே புள்ள டார்ச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யார் வீட்டில்? நம்ம சக்தி வீட்டிலங்க. பாவம் நம்ம சேரை மாட்டிக்கிட்டு முழுன்னு முழிக்கிறாரு. நம்ம கௌரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சாவியை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க கிளறியா கிளவி இல்லைம்மா, நான் குமரிமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க கௌரின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருக்க சாவியை வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம யாரு நானும் வருவேன்னு சொல்லிட்டு வீம்புக்கு வந்து பேசுனதெல்லாம் நறுக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆட்டோ ஏறி போகும்போது இவங்களோட காலடி மண் எடுத்து சுற்றி போடுதாம்மா. ஐயோ இவ கடுப்பேத்துறாடா, ரொம்ப கடுப்பேத்துறாடா, முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவ இப்படி பைத்திய மாதிரி பண்ணுறாலோ, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாரு. சத்தியம் பண்ணுங்க. ஐயோ இவளை திருத்த யாராலையும் முடியாதுடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்